முருகப்பெருமான் துணை. உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள்வாக்கு. இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும், உங்களது துன்பமெல்லாம் தீரும். இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம். கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம். நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள். பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம். துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் 1601. சுவடி வாசித்தளித்தவர் டி. ராஜேந்திரன், MA BEd. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. 16/2/2024 வெள்ளிக்கிழமை. கருணை கடலே அரங்கா வாழ்க, கலியுகத்தின் ஞான வள்ளலே வாழ்க. பேருலகை உலக மாற்றம் நிகழ்த்தும் வண்ணமாக பிரணவ குடில் படைத்து அருள்கின்ற குருராஜனே வாழ்க வாழ்க. வாழ்க என வாழ்த்தி சுப்பிரமணியர் யானும் வழங்குவேன் அரங்கர் உமக்கு ஞான அறிவுரையாசி. சோபகிருது வருடம் மாசி மாதம் 4ஆம் நாள் 16/2/2024 வெள்ளிக்கிழமை. ஊழ்போக்கி உலகை மீட்கும் மகா சக்தியாக உயர்வான தர்மத்தை செய்து வருவதாலே இந்த கலியுக மக்கள் எல்லாம் தாழ்விலா மேல்நிலை அடைந்து தரணியில் தர்மவான்களாக தவராஜன் நீ தேர்வு செய்கின்ற ஞானவான்களாக அவரவரும் நிலைகள் உயர்ந்து சிறந்து அகிலத்தில் அற்புதம் படைப்பர். அரங்கன் உன் வழியே இந்த மாற்றம் நிகழ்த்த ஆறுமுகன் யான் உன்னோடு சுற்றுமமாய் இணைந்து பேரற்புதம் நிகழ்த்தி வருகின்றேன். வருகவே. அரங்கனை கண்ட மக்களுக்கு வல்லமைப்பட அரங்கன் கரத்தால் தீட்சை பெற்ற மக்களுக்கு முருகப்பெருமான் என் அருளும் ஆசையும் முழுமையான ஞானமும் உண்டு உண்டு. உண்டான பிரணவக்குடியில் தொடர்பு கூட்டி உலகத்தில் தர்மத்தை செய்பவரெல்லாம் கொண்டதொரு இந்த களியிலை கூறிடுவேன், அழியாமை பெற்று சிறக்க நேரும். குரு அரங்கன் உண்டாக்கும் ஞான ஆட்சி காலத்தில் தொண்டர்களாக தொடர்பு கொண்டு இனிதே பதவி மாந்தர்களாக விந்தைப்பட தர்மத்தை கையில் கொண்டு வினவிட உலகத்தை மாற்றும் சக்தி மிக்கவர்களாக தேறி அரங்கன் வழி அனைவரும் ஞானிகளாவர். அருளிய ஞான அறிவுரை ஆசிமுற்றை சுபம்.